இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி இந்த காலை வேளையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இன்றைய நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் வேதம் சொல்லுகிறது கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி அந்த வார்த்தை தொடர்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யார் நீதிமான்கள் என்பதை குறித்து வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே அவர்களை நீதிமானாக தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் அவரை நீதிமானாக கண்டார். ஆபிரகாமை இந்த நாட்களிலே நீதிமானாக கண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், அந்த நாட்களிலே தேவனுடைய பார்வை இப்படியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நாட்களிலே அப்படியாக அல்ல. இன்றைய நாட்களிலே அங்கே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த நாட்களிலே பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்கிற பிள்ளைகள் நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அதை குறித்து தான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீதிமானுடைய கூடாரங்களிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அந்த இரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்றால் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இரட்சிப்பு என்றால் விடுதலை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சல்வேஷன் என்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய அதாவது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவனை ஒரு சுத்திகரித்து ஒரு விடுதலை செய்கிறது என்பதுதான் அதனுடைய விளக்கமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நீதிமான்களுடைய கூடாரத்திலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், முதலாவது ஒரு விடுதலை இந்த நாட்களிலே வருகிறது. அந்த விடுதலையின் பின்பாக அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கம்பீர சத்தத்திற்கு பின்பாக கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்யுமா, அவர்களுக்கு பராக்கிரமம் செய்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த நீதிமானாய் வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர்கள் தேவனை அங்கே என்ன செய்கிறார், விடுதலை ஆக்கப்பட்ட பின்பாக கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த விதமான தடைகளோ, எந்த விதமான பிரச்சனைகளோ, எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களில் இருக்காது. அவர்களுக்கு தேவன் விடுதலையை கொடுத்திருக்கிறார், கட்டுக்களை அவிழ்த்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் எடுத்து பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை விடுதலை ஆக்குகிறாரோ அவர்கள் இந்த நாட்களிலே ஒரு விடுதலையோடு சந்தோஷத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விடுதலை பெற்றாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பெண் கல்லறிந்து கொல்ல வருகிற வேளையிலே ஜனங்கள் மத்தியிலிருந்து விடுதலையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அவளுக்கு பெற்றுக் கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த விடுதலை பெற்றவர்கள் இந்த நாட்களிலே என்ன செய்வார்களாம், கம்பீர சத்தமிட்டு இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களிலே அவர்கள் உயர்த்துவார்களாம். ஆனால் அதே வேளையிலே ஆண்டவருடைய வலதுகரம் அவர்களுக்கு பராக்கிரமம் செய்யும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நீதிமான்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை விரும்புகிறார். அதனாலே இந்த நாட்களை மௌனமாக இராதீர்கள். இந்த கடைசி காலத்திலே மௌனமாக இருந்தால் இந்த நாட்களில் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாது. அதனாலே நாங்கள் கம்பீர சத்தத்தோடு ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டுமா இருந்தால் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு பாதைகளை திறந்து தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும்
என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வார்த்தைகளூடாக இன்றைக்கு நான் உங்களை வாழ்த்துவதில் ஆசீர்வதிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கே கனந்துதி மகிமை எல்லாம் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட இருப்பாராக. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லுகிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.